பாடி பில்டிங்கை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணுறேன். என்னோட மெயின் ஜாபே ப்ரொஃபஷனலே ஜிம் தான் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங்கை படி. சர்டிஃபிகேஷன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் மிஸ்டர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு, மிஸ்டர் தமிழ்நாடு 2 வாட்டி வின் பண்ணேன் அப்படின்றத பேஸ் பண்ணி ஜிம்மில் வேலைக்கு தருவோம். இப்போ உள்ள அட்வான்ஸ்ட் லைக் 10 இயர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்த கல்ச்சர் வேறு, இப்போ இருக்கிற கல்ச்சர் வேறு. பப்ளிக் நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு. இப்போ கேர்ள்ஸ் நிறைய பேர் ஃபிட்னஸ்க்குள்ளே வரீங்க. ஏஜ்டான பீப்புள்ஸ் எல்லாம் ஃபிட்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வராங்க. அப்போ வந்து இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் எஜுகேட்டடான ஆளுங்க, வெல் எக்யூப்டான ஜிம்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு, கார்பரேட் ஜிம்ஸ் நிறையா. அப்போ அங்கே நீ வேலைக்கு சேரணும் அப்படின்னா, நீ 10 வருஷமா நீ பாடி பில்டிங்கில் வின் பண்ணுன்றதுக்காகலாம் அங்கே வேலைக்கு தரமாட்டாங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கணும். பாடி பில்டிங்கை படி. அந்த பாடி பில்டிங் படிச்சுட்டு உனக்கு ஒரு வேலிடேஷன் வேணும் அப்படின்னா என்ஹான்ஸோ நேச்சுரல் பாடி பில்டிங் டைட்டில் வச்சுக்கோ. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் டைட்டிலை பேஸ் பண்ணி வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நாலேஜ் பேஸ் பண்ணி தான் ஜிம்மில் வேலையே கிடைக்குது. புரியுதா? ஜிம்ல வேலை பார்க்குற எல்லாமே டிஜிட்டல்ல எப்படி அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்றாங்கன்னா, அவங்க தேர் போஸ்டிங் தேர் கண்டென்ட்ஸ் வித் தேர் நாலேஜ். அவங்க நாலேஜ், அவங்க படித்த விஷயம், அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த ரீல்ஸாக போடுறாங்க. போட்டு அவங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் டிஜிட்டலாக பில்ட் பண்ணிட்டு ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ புரியுதா எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி. ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ண போகிறேன், எனக்கு பாடி பில்டிங் தான் கெரியராக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நம்ம மாதம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்க முடியுன்றதை பிளான் பண்ணி ப்ராட் மைண்டடாக இருந்தால் தான் அவனால் இங்கே சர்வே பண்ண முடியும். பேங்க்கில் போய் 50 லட்சம், 1 கோடி ரூபா ஒரு லேண்டை 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்கி ஜிம் ஓப்பன் பண்ணுறது ஈஸி. தாத்தா சொத்தோ பாட்டி சொத்தோ அந்த சொத்தை பேங்க்ல லோன் வச்சு 1 கோடி ரூபா வச்சு ஜிம் ஓப்பன் பண்ணுறது ஈஸி. எப்படி நீ சர்வே பண்ணுவ? நாலேஜே இல்லைன்னா என்ன பண்ணுவ? இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடுவோம், 2025 ஓப்பன் பண்ணிடுவோம், 2050 நீ என்ன பண்ணுவ? அட்வான்ஸ்டாக வேணும்னா எஜுகேஷன். ஸோ அதனால தான் சொல்கிறது, பாடி பில்டர்ஸ் எல்லாமே பாடி பில்ட் பண்ணுறது இங்கே விஷயம் இல்லை, எப்படி பில்ட் பண்ணுன்றத கோர்ஸ் படி வச்சுக்கோ, நாலேஜை பில்ட் பண்ணிக்கோ. அப்பதான் இன்னும் 20 வருஷத்துக்கு கழிச்சு நீ வந்து உன்னால சர்வே பண்ணி நிற்க முடியும். ஸோ இதுதான் ஒரு ரியாலிட்டி.